திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து கலைவாணி தம்பதியினரின் 1 மாத குழந்தை பிறந்தது முதலே சுவாச கோளாறு இருந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் இதய துடிப்பு பலவீனமாக இருப்பதை அறிந்து குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். சுமார் 6 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது குழந்தை தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த போது எந்தவித சிரமமும் இன்றி சுவாசிக்க தொடங்கியுள்ளதால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் இருதயத்தின் இடது பக்கம் போகாம கீழே கல்லீரல் போற ரத்த குழாயில ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இருதயத்துக்கு போகுது. இந்த மாதிரி இருந்தா குழந்தை உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கும் அப்படியே இருந்ததுன்னா குழந்தை ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்காது. இதுக்கு என்ன வைத்தியம்னா இது இமிடியேட்டா ஒரு ஹை ரிஸ்க் ஆன ஓபன் ஹார்ட் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். ஆபரேஷன் முடிஞ்சும் இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்லயும் பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. இன்ஃபெக்ஷன் இருந்தது, அப்புறம் சிறுநீரகம் செயல் கம்மியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்புறம் இருதயம் செயலும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருந்தது. பட் எல்லாத்தையும் இவ்வளோ சிக்கல்களையும் சமாளிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில குழந்தை இப்ப நல்லா தேறி வந்திருக்கு.